சர்வதேச மழைக்காடுகள் தினம் உதகை நகராட்சி ஆர்கேபுரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அனுசரிக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் டி.ஆர். பரிமளா வரவேற்று பேசுகையில், எங்கள் பள்ளியின் வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட சோலை மரக்கன்றுகள், புல்வெளிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இன்று மூலிகை தோட்டம் அமைக்க தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே. சிவதாஸ் சூழல் நிகழ்வினை தொடங்கி வைத்து பேசுகையில், உலகம் எதிர்பார்க்கும் சூப்பர் எல்னினோ மழைக்காடுகளுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். நீலகிரி உயிர் சூழல் காப்பகத்தில் உள்ள அமைதி பள்ளத்தாக்கின் உயிர்ச்சூழலை பாதுகாக்க நீலகிரி சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாதுகாப்பு பட்டியலில் உள்ள தாவரங்கள், விலங்குகள், மழைக்காடுகளில் மட்டுமே காணப்படும் உயிரினங்களை பாதுகாப்பதும் ஆய்வுகள் நடத்துவதும் எதிர்காலத்தில் அவசியமாக உள்ளது. ராஜநாகம், திருவாங்கூர் ஆமை, சிங்கவால் குரங்கு போன்ற அழிவின் பிடியில் உள்ள விலங்குகளின் எதிர்காலம் மழைக்காடுகளின் நீடித்த நிலைத்தன்மைக்கான எதிர்காலத்திலே உள்ளது என குறிப்பிட்டார். பள்ளி குழந்தைகளுக்கு பயனற்ற பொருட்களை அழகு சாதனமாக மாற்ற சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. சூழல் கலை ஆசிரியர் சங்கீதா பயிற்சி அளித்தார். பள்ளி வளாகத்தில் மூலிகை தோட்டம் அமைக்க தொடக்க விழா நடத்தப்பட்டு சோற்று கற்றாழை, புதினா, மணத்தக்காளி, துளசி, அறுபதாம் பச்சை போன்ற மூலிகைகள் மாணவர்களால் நடவு செய்யப்பட்டது. இந்திய சாதனை புத்தகம் மற்றும் எலைட் சாதனை புத்தகம், சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற குழந்தை ரக்ஷித் ரியான் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மூலிகை நாற்றுக்கள் நடவு செய்தார். பள்ளி ஆசிரியர் நந்தினி குமாரி, பத்மபிரியா, விஜய் மாணவர்களின் பயிற்சியில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை செய்திருந்தது.